சீமான ஒரு காலத்துல எங்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய வேலையை பற்றி கதைச்சார். அது சர்வதேசத்துல முழுக்க இருக்கிற எங்களுடைய தமிழீழ மக்களுக்கு காதுல தேன் பாய்ந்தது மாதிரி இருந்த இவருடைய உரைகள் கதைக்கு எல்லாம் போய்கல ஒரு உணர்வு. என்னுடைய சொந்த அண்ணாவே பிரபாரனுடைய தமிழ்ல விடுதலை புலிகளுடைய காவல்துறையில இருந்தவன் எனக்கு சொல்லுவார், சீமாண்ட கதையை பாத்தியாடா, நான் அதை நேரம் பாக்குறேன். எனக்கு ஏதோ அந்த ஒரு எனக்கு என்ன அறியாமலே யாரோ ஒரு ஆளை நான் பார்த்தோன்னா ஜட்ஜ் பண்ணிடுவேன். ஸோ நான் அதை பார்க்கறதே இல்லை. ஆனா இப்ப அது ஒரு மிகப்பெரிய துரோக அலையாக போய்கொண்டிருக்கு. இவருடைய தோல்விக்கு எங்களுடைய போராட்டத்தை தான் சொல்லி கொண்டிருக்காரு. எங்கட போராட்டத்தை தமிழக மக்கள் விளங்கலையா, அதாலதான் நாங்க தோத்து போயிட்டோமா. இவர் தோத்ததுக்கு காரணம் இவர் மரத்தை கட்டிப்பிடிச்சு விஜயலட்சுமி கட்டிப்பிடிச்சு. ஆனா தோத்தா பிறகு சொல்றது அதாவது தமிழ்நாட்டு மக்கள் அறிவில்லாதவர்கள், இவர்களுக்கு தமிழ்ல போராட்டத்தை பற்றி தெரியாது. இவங்களுக்கு எப்படி அண்ணா, நீங்க 10 கொள்கையில நிக்கிறீங்க. ஒரு கொள்கை எங்களுடைய தமிழ்ல விடுதலை புலிகளுடைய எங்களுடைய தமிழ்ல தேசியம் பண்ற கொள்கை. அது அப்பப்ப ஊறுகாய் மாதிரி தொட்டு கொள்ளுவீங்க. உங்களுக்கு எப்ப உங்களுக்கு திறநிதி வரையிலையோ, எப்ப பேங்க்ல கொஞ்சம் கடிக்குதோ அப்பப்ப நீங்க குளறுவீங்க. மிட்ட நேரம் முழுக்க தமிழக மக்கள் வெறுக்கிற ஒரு அரசியலை கதைப்பீங்க. தோத்தும் போயிருவீங்க. அந்த நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல டிவியில இருக்கும் எல்லாம் 108 அதுல கொண்ட சைவர் 234 எழுதி ஒட்டுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு நீங்க போயிட்டு தோல்விக்கு எங்களை சொல்றீங்க. எங்களுடைய இது விளங்கிறது.